தனுசு ராசினருக்கு தற்போது 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு முதல் சுற்று மங்கு சனி 7.5 சனியாகவும், 31 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பொங்கு சனி 2ஆம் சுற்று 7.5 சனியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக முதல் சுற்று 7.5 சனி மங்கு சனி நடைபெற்று கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டும். எதிலும் பொறுமை காத்து 1க்கு 2 முறை யோசித்து சுய பரிசோதனை செய்து கொண்டு மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுதான் ஒரு விஷயத்தில் ஈடுபட வேண்டும். அந்த அளவுக்கு கவனத்துடனும் பாதுகாப்புடனும் செயல்பட்டால்தான் முதல் சுற்று மங்கு சனி 7.5 சனி சார்ந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். பொங்கு சனி நடைபெறுபவர்களுக்கு கூடுதல் நன்மைகள், தகுதி உயர்வுகள், பட்டம் பதவி தேடி வருதல் ஆகிய அனைத்து விதமான முன்னேற்றங்களும் நற்பலன்களும் பொங்கு சனிக்காரர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த மார்ச் மாதம் அந்த அளவுக்கு யோகமான பலன்கள் பொங்கு சனிக்காரர்களுக்கு நடைமுறைக்கு வரும். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் விரயஸ்தானத்தில் உலவுவதால் சுப விரயங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களுக்காகவோ உங்களை முன்னிட்டோ அல்லது உங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக சுப செலவுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கல்வி சார்ந்த செலவுகள், கல்யாணம் சார்ந்த அல்லது வீட்டில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான செலவுகளெல்லாம் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்டகரமாக இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி குரு பகவான் அதிசார பேச்சிடந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனுசு ராசிக்கே குரு பகவான் வருகிறார். குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருவதால் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள், தகுதி உயர்வுகள், வரவேற்புகள் எல்லாம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களை தேடி வந்து சிலர் உங்களுடைய உதவிகளை தேடி வந்து உங்களை மதிப்பு மரியாதை செய்வார்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு யோகத்துடன் அந்த மார்ச் 29ஆம் தேதி அதிசார பேச்சு, குருவினுடைய அதிசார பேச்சு யோகமாக அமைகிறது. சனி பகவானுடைய கோச்சாரம் மிகவும் சிறப்பாக தான் இருக்கிறது. மங்கு சனிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக அவரவர்கள் சார்ந்த வயதுக்கேற்ற வகையில் எந்தெந்த விஷயங்கள் ஈடுபடுகிறார்களோ கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கேது பகவானுடைய பேச்சு மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு கேது பகவான் தனுசு ராசிக்கு வருவதால் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள், உங்களை புதிதாக உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக சார்ந்த அடையாளங்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அந்த வகையில் உங்களை ஆன்மீகவாதியாக வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். அந்தளவுக்கு உங்களுக்கு நடை உடை பாவனைகள் மாறும், யோகமாகத்தான் அமைகிறது. அடுத்து குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் 21ஆம் தேதி வரை உலவுகிறார். மிகவும் விசேஷமான ஒரு கோச்சாரம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நன்மை, அவர்களுக்கு நன்மைங்கிற அளவில் யோகமாக இருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் ஒத்த கருத்தின் மூலம் முன்னேற்றங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சூரிய பகவானுடைய கோச்சாரம் மார்ச் 14ஆம் தேதி வரை உலவுகிறது. இந்த சூரியனுடைய கோச்சாரம் யோகமாகத்தான் அமைகிறது. அரசியல்வாதிகள், அரசாங்க ஊழியர்கள், அரசு தரப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் எந்த விஷயங்களெல்லாம் ஈடுபடுகிறீர்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்து 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தில், மனம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் புத பகவான் நீச்சத்திலும் நீச்ச வக்கரத்திலும் உலவுகிறார். மார்ச் 14ஆம் தேதி வரை தான் அந்த பலவீனம். அதுவும் குருவினுடைய பார்வையில் அந்த புதன் இருப்பதால் புதனுடைய தோஷம் நீங்கி சற்று யோகம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் மனதளவில் தளரக்கூடாது, மன உற்சாகத்தை இழந்துவிடக்கூடாது. கொஞ்சம் தைரியப்படுத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தால் செலவுகள் ஆகி கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதியான குரு 12இல் இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள், கடன் வாங்கி கூட செலவு செய்யக்கூடிய விரயங்கள் ஆகி கொண்டு தான் இருக்கும். செலவு செய்தும் பிரயோஜனம் இல்லாத அளவிற்கு ஒரு மன விரக்திக்கு ஆளாக வேண்டிய கட்டாயம் இந்த மார்ச் 14ஆம் தேதி வரை புதனுடைய கோச்சாரத்தால் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காத்தால் நடக்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொண்டு கூடுதல் பிரச்சனை உண்டாக்கி கொள்ளாமல் கவனமாக அந்த காலத்தை கடத்தினால் மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய பயிற்சி, சூரியன் 4ஆம் இடத்து வருகிறார். புதிய சிந்தனைகள் மூலம், புதிய தொடர்புகள் மூலமெல்லாம் மன தெளிவு பெறுவதற்கும் மன உற்சாகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கல்வி சார்ந்த வகையில் கூடுதல் நன்மைகளை அனுபவிக்க முடியும். கல்விக்கான முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். கிணற்றில் போட்டால் எடுத்து விடலாம், ஆற்றில் போட்டால் எடுக்க முடியாது. அந்த வகையில் எதற்காக, எந்த துறைக்காக, தேவையா தேவையற்றதா என்ற அளவில் பல வகையில் யோசித்து தான் கல்வி சார்ந்த வகையில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். அதுக்கான முன்னேற்பாட்டு திட்டங்களை வகுக்க வேண்டும். அடுத்து 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் மிகவும் விசேஷமாக பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு யோகமான ருஷக யோகத்துடன் உலவுகிறார். அதனால் சுற்று வட்டாரம், பழகிய வட்டம், சொந்த பந்தங்கள் மூலம் உங்களுக்கு ஆள்பலம், பணபலம், படைபலம் எல்லாம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
தனிப்பட்ட முறையில் உங்களை பொறுத்தவரை பணம் ரீதியாக நீங்கள் தொய்வடைந்திருந்தாலும் உங்களுடைய மதிப்பு இருக்கிறதல்லவா, உங்களை 10 பேர் மதிக்கிறார்கள் அல்லவா சுற்று வட்டாரத்தில், அந்த மதிப்பு மற்றவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த 10 பேருடைய உதவிகளை, அவர்களுடைய அனுசரணைகளை பெறுவதற்காக உங்களை போற்றி கொண்டாடுவார்கள். உங்களுக்கு கூடுதல் தகுதி, சுற்று வட்டாரம், பழகிய வட்டத்திலும் மதிப்பு மரியாதைகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 6ஆம் இடத்தில் மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உலவுகிறார். குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கிறது. கடன், நோய், எதிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கடன் சார்ந்த வகையில் இதுவரை இருந்த வட்டி கடன் சார்ந்த பிரச்சனைலாம் நீங்கி குறைவதற்கான வாய்ப்பும் முழுவதுமாக தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து நோய் சார்ந்த வகையில் ஆகிக் கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, குறையும். எதிரிகள் தொல்லையும் குறையும். அடுத்து 7ஆம் இடத்தில் மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு ராகு வந்து சேருகிறார். ஏற்கனவே சனி பகவானுடைய பார்வையில் 7ஆம் இடம் இருந்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் இளம் தம்பதிகள் 30 வயதுக்குட்பட்ட மங்கு சனி நடக்கக்கூடிய இளம் கணவன் மனைவிகள் தங்களுக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். புதிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கொள்ளக்கூடாது. ஈகோவை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் கொஞ்சம் ஒத்துப்போனால் இந்த 30 வயதுக்குட்பட்ட கணவன் மனைவிகளுக்கு கூடுதல் நன்மைகள்லாம் உண்டு பண்ணி கொடுக்கும். நட்பு வட்டத்தினால் சில நன்மைகளாக உண்டு பண்ணி கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 31 வயதுக்கு மேற்பட்ட கணவன் மனைவிகள் ஓருயிர் ஈருடலாக வாழ்வதற்கான வாய்ப்புகளும், தம்பதிகளே காதல்களாக மாறி வாழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நட்பு வட்டத்தினால் நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். அடுத்து 8ஆம் இடத்தில் கிரகம் கிடையாது. 8ஆம் இடத்தை குரு பகவான், விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கிறார். அதனால் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தெரியாமல் ஆகிற விரயங்களை நம்மளால் மீட்டெடுக்க முடியாது. ஆனால் தெரிந்தே செய்கின்ற செலவுகளுக்குரிய பணத்தை உங்களால் எதிர்காலத்தில் மீட்டெடுத்து விட முடியும். அந்த அளவிற்கு அந்த குருவோட கோச்சாரம் சற்று சாதகமாகத்தான் உதவுகிறது. ஆயுள் சார்ந்த பிரச்சனை எதுவும் கிடையாது, பாதிப்பு எதுவும் கிடையாது. அடுத்து 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி வரை கும்ப வீட்டில் உலவுவதால் தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய சிறச்ச சேர்க்கைகளால் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த முன்னேற்றங்களை அனுபவிக்கலாம். அரசாங்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். அரசு ஊழியர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் உடனடியாக நிறைவேறும். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட ஸ்திரச்சொத்து சேர்க்கைகள் அல்லது தொழில் சார்ந்த வகையில், நிறுவனங்கள் சார்ந்த வகையிலெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசாங்க தொடர்புக்கு உட்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான முடிவு, உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்தின் அதிபதி புத பகவான் மார்ச் 15ஆம் தேதி வரை மீனத்தில் நீச்ச வக்ரமாகவும் உழவுவது சற்று பலவீனம். தொழிலில் முடக்கம், தொழிலில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது மங்கு சனிக்காரர்களுக்கு, அதாவது 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் இருக்கும். வேலை தேடினால் வேலை கிடைக்காது, கிடைக்கிற வேலை திருப்தியாக இருக்காது, வேலையில் ஏமாற்றம், சொன்ன சம்பளத்தை தரமாட்டார்கள். இப்படி பல வகையில் இந்த மங்கு சனிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் துரத்தி அடித்து கொண்டே இருக்கும். பட்ட காலிலே படும் என்பது போல தேவையில்லாத பிரச்சனைலாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மங்கு சனிக்காரர்களுக்கு. அந்த பிரச்சனைகளாம் மார்ச் 14ஆம் தேதி வரை தான். மார்ச் 14க்கு பிறகு சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு சென்று தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்வதால் கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சனி பகவானும், தனுசு ராசி இருக்கக்கூடிய சனி பகவானும் தன்னுடைய 10ஆம் பார்வையினால் தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார், கன்னிவீட்டை பார்வை செய்கிறார். அதனால் தொழிலில் அனுபவம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முதலில் தொழிலை கற்றுக்கொண்டு பிறகு அந்த தொழில் பெரிய நபராக, பெரிய தலகர்த்தாவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுவது, அது சார்ந்த தொழில்களை தேடுவது சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டால் இந்த தொழில் சார்ந்த வகையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு பண்ணி கொடுக்கும். அடுத்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் மார்ச் 21ஆம் தேதி வரை பார்வை செய்கிறார். உங்களுடைய சுய சம்பாத்தியம் குறைந்திருந்தாலும் உங்களுடைய உறவு முறைகள் மூலம் உங்களுக்கு பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பொருளாதார ஆதரவு, அந்த சொந்த பந்தங்கள் மூலம் பொருளாதார ஆதரவு, பண வருமானம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தேவையான நேரத்தில் தேவையான பணம் வந்து சேரும். அந்த அளவிற்கு இந்த மார்ச் மாதத்தில் செவ்வாயோட கோச்சாரம் அனுகூலமாக இருக்கிறது. லாபத்துக்கு, வருமானத்துக்கு உட்பட்டு இருக்கிறது.
அந்த 11ஆம் அதிபதியான சுக்கிரனுடைய கோச்சாரமும் தனுசு வீட்டுக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடங்களில் உலவுவதால் குடும்ப உறுப்பினர்களாலும் உங்களுக்கு நன்மைகள், உங்களுக்கு தேவையான பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 12ஆம் இடத்தில் விரய குரு உலவி கொண்டிருக்கிறார். இந்த 12ஆம் இடத்தை செவ்வாயும் தன்னுடைய 8ஆம் பார்வையில் பார்வை செய்து கொண்டிருக்கிறார் மார்ச் 21ஆம் தேதி வரை. பிறகு 21க்கு பிறகு ரிஷப வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். ஆக குரு அங்கு இருந்து கொண்டும் செவ்வாயோட பார்வையும் இந்த 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திற்கு வருவதால் செலவுகள், சொந்த பந்தங்கள் சார்ந்த செலவுகள், ஒரு தரப்பு சார்ந்த உறவு முறைகள் மூலம் உங்களுக்கு வருமானம், பணம் வந்து சேரும். இன்னொரு தரப்பு சார்ந்த உறவு முறைகள் மூலம் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் உங்களுடைய விரயஸ்தானம் சற்று பாதுகாப்பாக தான் இருக்கிறது, பலவீனம் கிடையாது. தனுசு ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் தீபமேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது கோயிலின் ஏதோ ஒரு தெய்வத்தின் சன்னதியிலோ அல்லது கோயிலில் விளக்கேற்றும் இடத்திலோ நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தினந்தோறும் ஏதோ ஒரு சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்து கொண்டால், தீபமேற்றி வழிபாடு செய்து கொண்டால் கூடுதல் நன்மைகள். கோயில்களில் தெய்வங்களுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் தீபாராதனையை கண்டு தரிசித்தால், பஞ்ச தீபாராதனை, சோடச தீபாராதனைகளை கண்டு தரிசித்தால் கூடுதல் நன்மைகளை பெறலாம் என்று கடவுள் அருள் டிவி நிறுவனத்தால் வாழ்த்துகிறோம். வணக்கம்.